ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கல்ல ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கருப்பு மூக்கடலையை வேக வச்ச தண்ணியில் தான் இந்த ரசத்தை வந்து செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து இது மாதிரி மூக்கடலை வேக வைக்கிற தண்ணியை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இது மாதிரி ரசமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். அதுக்கு கருப்பு மூக்கடல் தான் வேணும். அதனால் நான் 1 கப் அளவுக்கு கருப்பு மூக்கடலை எடுத்து ஒரு 7 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் வந்து சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு 6 விசில் வந்து விட்டுடலாம். விட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கேஸ்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கருப்பு மூக்கல்ல வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக இந்த தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த தண்ணியில் சேர்த்து ஊற வச்சிடலாம். தண்ணி சூடாக இருக்கிற தொட்டு புளியும் நமக்கு சீக்கிரமாக வந்து ஊறிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்த பிறகு ஒரு சின்ன தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த சின்ன தக்காளியை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து புளியும் வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். புளியை நல்லா கரைச்சிட்டு மீதி இருக்க அந்த மூக்கடலை வேக வச்ச தண்ணியும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு வடிகட்டி வச்சு அதில் வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இது மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு சீரகம் அந்த விழுதை வந்து நம்ம இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. ஆல்ரெடி நம்ம மூக்கடலை வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து மல்லித்தழையை வந்து கிள்ளி வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே. இப்போ நம்ம ரசத்தை வந்து கூட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இந்த கூட்டி வச்சுருக்க ரசத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ரசம் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது. நம்ம நார்மலாக செய்கிற ரசம் மாதிரி தான். இது மாதிரி நுர தள்ளி வந்த பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட சுவையான கல்ல ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி மூக்கடலை வேக வைக்கும்போது அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி ரசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.